வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடுல தினமும் பயன்படுத்தப்படும் சில முக்கியமான ஆரோக்கியமான உணவுகள்ல ஒன்றுதான் தயிர். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, உடலை குளிர்ச்சியா வச்சிருப்பது, செரிமானத்தை சீராக்குவது போன்ற பல நன்மைகளை வழங்குது தயிர். ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தயிர் ரொம்ப ரொம்ப நல்ல உணவு தாங்க. ஆனா எல்லா உணவுகளோடையும் அது சேர்த்து சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. சில உணவுகள் தயிரை சேர்த்து சாப்பிடும்போது செரிமான கோளாறு, வயிற்றுப்போக்கு, வயிறு உப்பசம், கடுமையான அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்னைக்கு வீடியோல தயிர் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன, அதை ஏன் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டால் என்ன நடக்கும், யாருக்கு இது அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும், எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். தயிர் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள்ல முதன்மையான உணவு என்னன்னா மீன் தாங்க. பல பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல தயிர் மற்றும் மீன் சேர்க்கை தவிர்க்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா தயிர் ரொம்பவுமே குளிர்ச்சி தன்மை கொண்டது. மீன் புரத சக்தி அதிகம் கொண்டது. அதாவது ரிச் புரோட்டீன்ஸ் நிறைஞ்ச ஒரு உணவு மீன். ஸோ ரெண்டையுமே ஒரே நேரத்தில் சாப்பிடும்போது சிலருக்கு செரிமான பிரச்சனை, வயிறு உப்பசம், அஜீரணம், அலர்ஜி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால எப்போதுமே தயிரையும் மீனையும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதுவும் முக்கியமாக கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தயிர் சாதம் கூட வறுத்த மீனை வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இருந்த கால சூழ்நிலை வேற, இப்போ இருக்கிறது வேற. ஸோ இப்போ நம்மளை சுற்றி எல்லாமே என்ன ஆகுது, எல்லாமே கெமிக்கல் உலகமாக ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வேகமாகவே அலர்ஜி, இந்த வயிற்று பிரச்சனை இது எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. ஸோ எப்போதுமே மீனையும் தயிரையும் தனித்தனியாக சாப்பிட்றது தான் ரொம்பவுமே நல்லது. எப்படி சரியான முறையில் சாப்பிடணும்னா, மீன் சாப்பிட்ட 2 முதல் 3 மணி நேரத்துக்கு பிறகு தான் தயிரை எடுத்துக்கிறணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னுமே தயிர் மீனை சேர்த்து சாப்பிடாதீர்கள். அது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அடுத்து இரண்டாவது சேர்க்கை என்னன்னா, இரண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை தயிர் பிளஸ் மாம்பழம் தாங்க. மாம்பழம் லெஜி ரொம்பவுமே பிரபலமானது. ஆனா அதுல அதிக அளவுல மாம்பழம் மற்றும் தயிர் சேர்த்து அடிக்கடி சாப்பிட்றது சிலருக்கு சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால மாம்பழம் தனியாகவும் தயிரை தனியாகவும் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. மாம்பழத்துல இயற்கையான சர்க்கரை அதிக அளவுல இருக்குது. தயிர்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளோடு ரெண்டுமே சேரும்போது வயிற்றுல கனத்த ஒரு உணர்வு, வாய்வு தொல்லை, செரிமானம் மந்தமாகுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். முக்கியமா குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தயிரையும் மாம்பழத்தையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவார்கள். ஸோ இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், தயிர்னாலும் பிடிக்கும். ஆனால் 2 உணவுமே ஒரு சூப்பரான ஆரோக்கியமான உணவு. ஆனால் தனித்தனியாக எடுத்துக்கிட்டா நம்ம உடலுக்கு ரொம்பவுமே நல்லது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா தயிர் பிளஸ் வெங்காயம் தாங்க. பலரும் தயிர் சாதத்துல வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவார்கள். இல்லைன்னா தயிர் பச்சடி, நம்ம பிரியாணிலாம் வச்சோம்னா தயிர் பச்சடி வச்சுதான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இது எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஏற்படுத்தாது. ஆனால் சிலருக்கு இது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால உங்களுடைய உடல்வாக பொறுத்து நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது கண்டிப்பா யாருக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுத்தும்னா வயதானவர்கள், குழந்தைகளுக்கு இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கு உடல் நல குறைபாடு ஏற்கனவே இருக்கும். செரிமானம் தன்மை கொஞ்சம் மந்தமா இருக்கும். அதனால அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். முக்கியமா அதிக அளவுல தயிரை வெங்காயம் அதிகமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா தோள்கள்ல அரிப்பு ஏற்படும், அமிலத்தன்மை கூடும், செரிமான கோளாறு ஏற்படுத்தலாம். அதனால நீங்க முக்கியமா ஏற்கனவே ஏதாவது அலர்ஜி ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க எடுக்கும்போது ரொம்ப கவனமா பார்த்து எடுத்துக்கிறீங்க. உங்க உடலுக்கு இது ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா தயிர் பிளஸ் சிட்ரஸ் பழங்கள் தாங்க. சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னா எலுமிச்சை, அதாவது விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, நார்த்தங்காய் இது எல்லாமே சிட்ரஸ் பழங்கள் தான். இது கூட தயிரை சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சிட்ரஸ் பழங்கள் அதிக அமிலம் இருக்கும். சிட்ரஸ்ல அதிக அமிலம் இருக்கிறதுனால இது தயிரோடு சேரும்போது தயிரில் இருக்கக்கூடிய இயற்கை பாக்டீரியாக்களுடைய செயல்பாட்டை இது பாதிக்கும். இதனால வயிற்றுல எரிச்சல், அமிலத்தன்மை அதிகரிப்பு, செரிமான சிரமம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால இது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. தயிர் சாப்பிட்ட உடனே லெமன் ஜூஸ் குடிக்கிறதோ, ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதோ இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்து 5வது ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, தயிர் பிளஸ் அதிக எண்ணெயில பொரிக்கப்பட்ட உணவுகள் சாப்பிடுறத தவிர்க்கணுங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தயிர் கூட பஜ்ஜி வடை, தயிர் வடையே நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுறோம் தயிர் வடை. ஸோ அந்த 2 காம்பினேஷன் ரொம்பவே தவறானது. எண்ணெயில பொரித்த சிக்கன் 65, சிப்ஸு இதெல்லாம் வந்து நம்ம அதிக அளவுல தயிர் எடுத்து நம்ம சாப்பிடும்போது பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஏன்னா எண்ணெய் உணவுகள் வந்து செரிமானமாகறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். நார்மலாவே எண்ணெயில பொரிச்ச உணவுகள் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். ஸோ அது கூட நீங்க தயிரையும் எடுக்கும்போது, தயிரும் செரிமானம் ஆகறதுக்கு டைம் எடுக்கும். இதனால 2ம் சேரும்போது ஒரு கனமான உணர்வு உடல்ல வந்து ஏற்படும். 2மே சேரும்போது வயிறு உப்பசம், சோர்வு, உடலுக்கு சோர்வு, செரிமானம் மந்தமாக்கப்படும். ஸோ இதனால இது 2யுமே தனித்தனியா சாப்பிடுறது, ஆயில்ல பொரிச்சத தனியாவும், தயிர தனியாவும் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா செரிமானத்தன்மை கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைகளும், வயதானவர்களும் இத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கைனே தயிர் பிளஸ் சூடான உணவுகள் தான். நம்ம வீடுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தயிரு சூடா ஒரு சாதம் வடிச்சிருப்பாங்க. சாதத்த வடிச்ச உடனே தயிர ஊத்தி சாப்பிடுவாங்க. அது வீட்ல நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்கலாம், சூடான சாதத்துல தயிர் போட்டு சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா வந்து மஞ்சக்காமாலை வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னா, தயிர்ல போயி சூடான சாதத்த போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா, தயிர்ல இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிரும். அதோடைய ஹீட்டுனால, சூட்டுனால. அதுதான் உண்மையான ரீசன். ஸோ அதனால எப்பவுமே குளிர்ந்த உணவுகளோடு தயிர எடுத்துக்கிறது. இப்ப நீங்க சூடா சாதம் வடிச்சிருந்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் நீங்க ஃபேன்ல ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் தயிர ஊத்தி சாப்பிடும்போது, தயிர்ல இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கள் உங்க குடலுக்கு போய் நல்ல ஒரு ஆரோக்கியத்த குடுக்கும். தயிர்ல இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சூடா இருக்கக்கூடிய பொருள் மேல போட்டீங்கன்னா, தயிர்ல இருக்கக்கூடிய நன்மை வந்து உங்க உடலுக்கு வந்து கிடைக்காது. குடல் ஆரோக்கியம் வந்து பெறாது. ஏன்னா தயிர்ல வந்து நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. அது குடல் ஆரோக்கியத்த மேம்படுத்தும். ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்மள பயமுறுத்துறதுக்காக. சூடான சாதத்துல தயிர் போடாதீங்கன்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ அடுத்து 7வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கைன்னா, தயிர் பிளஸ் வாழைப்பழம். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாவே நெறைய பேர் எடுத்துக்கிறாங்க. தயிர், வாழைப்பழத்தையும் சேர்த்து ஸ்மூத்தி செஞ்சு நெறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பொதுவான ஒரு ட்ரிங்காவும் ஆயிருச்சு. ஆனா தினமும் அதிக அளவுல எடுத்துக்கிட்டா சிலருக்கு சில விதமான பிரச்சனைகள் இருக்கு. என்னைக்கோ ஒரு நாள் எடுத்துக்கலாம். தயிர் பிளஸ் வாழைப்பழம் ஸ்மூத்தி எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து ரெகுலரா எடுத்துக்க கூடாது. ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா சளி உங்களுக்கு பிடிக்கும். செரிமானத்துல சில சிரமங்கள் ஏற்படும். வயிறு கனத்த உணர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. முக்கியமா சளி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 8வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, தயிர் பிளஸ் பால் தாங்க. 2யுமே ஒரே நேரத்துல அதிக அளவுல நீங்க எடுத்துக்காதீங்க. பால் குடிச்ச உடனே தயிர் சாதம் சாப்பிடுறது, இல்ல தயிர் சிலர் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர வெறுமனமே ஒரு பவுல்ல போட்டு தயிர மட்டுமே சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பாலையும், தயிரையும் ஒரே நேரத்துல எடுக்காதீங்க. ஏன்னா 2மே வந்து ரிச் புரோட்டீனா, ஸோ செரிமானம் ஆகுறதுக்கு ரொம்ப கடினமா தான் இருக்கும். 2மே உடலுக்குள்ள போகும்போது என்னாகும்? வயிறு உப்பசம், வாய்வு தொல்லையும் ஏற்பட்டுரும். செரிமானம் செரிக்கிறதுலயும் முக்கியமா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கக்கூடியவர்கள் இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு இது கடுமையான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயிரை எப்படி சரியான முறையில சாப்பிடுறது அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம மதியான வேலையில தயிர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அளவா எடுத்துக்கிறனுங்க. ஒரு நாளைக்கு 1 கப் எடுத்துக்கிறோங்க. அதுக்கு மேல எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி பயன்படுத்தும் போது புதிய தயிரா தான் நம்ம பயன்படுத்தணும். அதுல வந்து சர்க்கரை போடுறது, பழங்கள் சேர்க்கிறது அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. பழங்கள் சேர்க்கிறதா இருந்தா அளவா சேர்த்துக்கிறங்க. ஆனா சர்க்கரையை வந்து சேர்க்காதீர்கள். ஸோ இப்போ வந்து தயிருடைய நன்மைகள பார்த்தலாம். ஏன்னா தயிர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான உணவுல. அது சரியான முறையில எப்படி எடுக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ சரியான முறையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதனுடைய நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குடல் ஆரோக்கியத்த மேம்படுத்துறதுக்கு அது பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்திய கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பயன்படுது. எலும்புகள வலுவாக்குறதுக்கு, உடல் வெப்பத்த குறைக்கிறதுக்கு, உடலுக்கு குளிர்ச்சிய கொடுக்கறதுக்கு, செரிமானத்த சீராக்குறதுக்கு, புரதச்சத்த கொடுக்கறதுக்கு, கால்சியம் குறைபாட்ட தடுக்கிறதுக்கு, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு, ஸோ எண்ணற்ற நன்மைகள வழங்கக்கூடியது தயிர். ஸோ தயிர வந்து உணவுல சேர்த்துக்கிறங்க அடிக்கடி. ஆனா சரியான முறையில, சரியான உணவுகளோடு எடுத்துக்கிறங்க. நண்பர்களே, இப்ப பார்த்தது வந்து இந்த வீடியோல நம்ம சொல்லப்பட்ட உணவுச் சேர்க்கை அனைவருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது அர்த்தமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாக பொறுத்து இது மாறுபடும். ஒருத்தவங்களுக்கு ஒரு சில பிரச்சனையை காட்டும். ஒருத்தவங்களுக்கு ஒரு சில மாறி மாறி. இப்போ ஒருத்தவங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, ஒருத்தவங்களுக்கு அலர்ஜி ஏற்படும். ஒருத்தவங்களுக்கு எதுவுமே ஆகியிருக்காது. ஏன்னா அவங்களுடைய
ஒருத்தருடைய உடல்வாகு அப்படி. ஸோ அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏற்படும்ங்கிறது அர்த்தம் இல்லை. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.